நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் அப்படின்ற ஒரு பொண்ணு பெரிய ஆபத்துல சிக்கிக்கிறாங்க. அப்ப கபீர் அப்படின்ற ஒரு இளைஞர் தான் அவங்கள காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு மலருது. ரெண்டு பேருமே அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க. இது காதலா மாறி கல்யாணத்துல முடிஞ்சதா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே சிம்ரன் அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனோட பொண்ணா இருப்பாங்க. பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லலாம். இவங்க பிசினஸ்ல ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சுல, அதை எப்படியாவது ரிலீவ் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்களுமே கார் டிரைவிங் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மலைப்பகுதியில தான் இவங்க கார் டிரைவிங்ல வந்துட்டு இருக்காங்க. பெருசா இங்க வண்டிலாம் போற மாதிரியே இல்ல. இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க போன் பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட போன் பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் இவங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்கல்ல, எப்பதாண்டி கல்யாணம் பண்ண போற அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிக்கணும், அவன் எல்லா விதத்திலயும் என்ன கவரணும், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சிம்ரன்மே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு டேர்னிங்ல திடீர்னு இவங்க சட்டுன்னு அந்த வளைவை பார்க்காம வந்ததுனால ஏடாவிடமா அங்க இருக்கிற இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. தடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்ச வேகத்துல இவங்க மயங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தாண்டி என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கார் இருக்குல்ல, அப்படியே அந்த பள்ளத்துல விழுற மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இடிச்ச வேகத்துல அந்த இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. கார் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இந்த மலைப்பகுதியில அதிகமா கார் போனதை இவங்க பார்க்கல பாத்தீங்களா, பெருசா வண்டி எல்லாம் இல்ல. இப்ப என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது கபீர் அப்படின்றவர் அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. அவருமே இதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப கார் எப்பனாலும் சாயலான்ற நிலைமையில இருக்கு. ஐயோ, உள்ள ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கபீர் யோசிக்கிறாரு. கபீர் நம்ம போய் காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும். இப்ப நம்ம உள்ள போகும்போது பேலன்ஸ் இல்லாம கவுந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவருக்கும் லைட்டா பயம்லாம் இருக்கு. அதை மீறியும் உள்ள இருக்க பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்களை கூப்பிடுறாரு. நீங்க ஓகேவான்னு கேட்கறதுக்கு கூப்பிடுறாரு. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. ஐயோ, அந்த பொண்ணு மயக்கத்துல வேற இருக்காங்க, நம்ம இப்ப உள்ள போய் எப்படி இழுத்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் விட்டா கார் எரியவே செஞ்சிரும், அதனால நம்ம இழுத்துட்டு வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு அந்த கார் கிட்ட போறாரு. சாமர்த்தியமா அவங்கள வெளியே இழுக்கிறாரு. அப்படி வெளியே இழுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா இந்த பொண்ணை காப்பாத்திட்டோம், ஆனா இன்னும் முழிக்கலையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட அசைவே இல்லாம இருக்கு. சரி, இவருமே உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம், யாரையாவது வர வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப போன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா நெட் கவரேஜே சுத்தமா இல்லாத இடம் போல, நெட் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாரு. அந்த தண்ணியெல்லாம் இவங்க மேல தெளிச்சிட்டு இருக்காரு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஐயோ, உயிர் இருக்கா என்னன்னே தெரியலையே, ஆனா பல்ஸ் எல்லாம் இருக்கு, உயிர் இருக்கு, ஆனா எந்திரிக்க மாட்டாங்களே, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆக்சிடென்ட்ல பலமா காயம் பட்டிருக்கு போல, உள்காயம் ரொம்ப பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதாவது இப்ப இவரு இவங்களை கொண்டு போனோம், எப்படி கொண்டு போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வேற வழி இல்ல, இங்க இருந்து தூக்கிட்டாவது நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்குமே மூச்செல்லாம் வாங்குதுல, ரொம்ப தூரத்துக்கு மேல தூக்கிட்டு போக முடியல. அதுவும் இல்லாம இவங்க முடிக்கவும் மாட்டாங்க. எந்திரிங்கன்ற மாதிரி அவங்களை எழுப்பிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது ஹாஸ்பிட்டல் கிட்ட இவர் நெருங்கி வரும்போதுதான் அவங்க முடிக்கிறாங்க. முடிச்சவங்க கிட்ட என்னாச்சு, உங்களை பத்தி சொல்லுங்க, யாருக்கு கால் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது இவங்களுமே அப்பாவோட பேரை சொல்றாங்க. இதுதான் நம்பர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டார்ல, சீக்கிரமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி அங்க பதட்டமா பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்கும் போது இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது இவர் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணார்ல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. நான் இவங்களோட ஃப்ரெண்டு தான், சீக்கிரமா பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஆபரேஷன் மாதிரி பண்ணணும், சைனை போடுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி இவருமே சைன் போடுற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடுறாரு. அதே சமயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பர் தந்தாங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. சார், இவங்க பேரு சிம்ரன் சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே எதிர்பக்கம் அப்பதான் பேசியிருப்பாரு போல, செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ, பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அப்பா வேகமா கிளம்புறாரு. அவர் பெரிய பிசினஸ் மேன்ல, அதெல்லாம் இந்த சைடுல கபீருக்கு தெரிய மாட்டேங்குது. சாதாரணமா நம்ம யார்கிட்டயோ பேசியிருக்கோம், இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசியிருக்கோம், அவர் பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல, அதாவது கபீர் அவங்க எப்ப முடிப்பாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அப்பா ஆளுங்களோட வந்துடுறாரு. அவர் வரதை பார்க்கும் போதுதான் இவர் பெரிய இடத்த ஆளுன்றது கபீருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு தான் இப்படி ஆயிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வந்த அப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது கபீருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி மலைப்பகுதி கிட்ட நான் வந்துட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த பார்த்தேன் சார், அதனால தான் உதவி பண்றதுக்காக
இப்படி தூக்கிட்டு வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்ல சார் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவருமே சாதாரணமா எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆபரேஷன் மாதிரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து இப்ப ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க, நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லும் போது அவங்களுமே முடிச்சிடுறாங்க. சிம்ரன் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறாங்க. முதல்ல வந்து அப்பா போய் பாக்குறாரு. பொண்ணுகிட்ட நீ ஓகே தானேன்னு கேட்கும்போது நான் ஓகே தான்ப்பா, யாரோ ஒருத்தர் என்ன தூக்கிட்டுலாம் வந்தாரு, நான் பார்த்தேன், அவரை உள்ள அனுப்புங்கப்பா பேசணும் அப்படின்னும் போது சரிம்மா நான் அனுப்புறேன்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. உங்ககிட்ட அவ பேசணும்னு சொல்றா, நீங்க போய் பேசுங்கன்னும் போது கபீருமே பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா அங்க நடந்தது எல்லாமே இவங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க கண்ணு மூடி இருந்தாலும் என்ன நடக்குது, இவர் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணது, கூப்பிட்டுக்கிட்டே இருந்ததெல்லாம் இவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அதாவது உயிர் போற நிலைமையில அவரோட உயிரும் சேர்ந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில இவர் உதவி செஞ்சிருக்காருல, அதனால சிம்ரன்மே ரொம்ப நன்றி எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, எனக்குமே காப்பாத்த வரும்போது கொஞ்சம் பயம் இருந்தது, ஆனா எப்படியாவது உங்களை காப்பாத்திரணும்ன்றதுக்காக காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரியா வருதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும், இங்கதான் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவருமே வந்து அப்பப்போ வந்து உங்களை பாக்குறேங்க, நான் இப்ப கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காருல, பொண்ணை காப்பாத்துனதுக்கு ஏதாவது தரணும்னு நினைக்கிறாரு. இப்ப செக்ல வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கையெழுத்து போட்டு தராரு. ஆனா வந்து கபீர் இருக்காருல, இல்ல சார் இதெல்லாம் வேணாம், நான் ஒரு ஹெல்ப்பா தான் பண்ணேன், எனக்கு இந்த காசு கீஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் நடந்துகிட்ட விதத்தை பத்தி, அதாவது காசு வேணாம்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, அதை பத்தி பொண்ணான சிம்ரன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த நாள் சிம்ரனை பாக்குறதுக்காக வராரு. வரவங்க 2 பேருமே வந்து, அதாவது சிம்ரனுமே வந்து இவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா பாக்குறதுக்காக வரும்போது இவங்க 2 பேர் பேசிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. என்ன அடிக்கடி இந்த பையன் வரான், பொண்ணுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு போலியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டாரு, நல்ல பையனா தான் இருக்கான்ற மாதிரி பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுறாங்க. கியூர் ஆனவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் அவர் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு போக முடியாதுல்ல, இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, இந்த காரணத்தை சொல்லி பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து கபீருக்கு லைட்டா சிம்ரனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், அதனாலதான் அவங்கள பாக்குறதுக்கு போறதுல அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவருக்கு வந்து அவங்கள பார்க்க முடியலையேன்ற மாதிரி ஒரு வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு சிம்ரனுக்குமே அந்த கஷ்டம் இருக்கு. என்னன்னா வந்து கபீர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் பாக்குறதுக்காக வந்தாரு, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு வந்துட்டோம், கபீரை பார்க்க முடியலையேன்ற மாதிரி இவங்க ஒரு சைடு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிம்ரன் இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட ஒண்ணு கேக்குறாங்க. அது என்னன்னா வந்து, நான் அவரோட வீட்டுக்கே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா, போயிட்டு வரவான்னும் போது தாராளமா போயிட்டு வாமா, உதவி இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு, காசையும் மறுத்துட்டாரு, அவருக்கு எதுனாலும் நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லும் போது சிம்ரன் என்ன பண்றாங்கன்னா அவரை பாக்குறதுக்காக, கபீரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கபீரோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சகஜமா பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு, என் உயிரையே காப்பாத்தி இருக்காருன்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது பேரண்ட்ஸே ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஏதோ சின்ன பிரச்சனை உதவி செஞ்சேன்னு சொன்ன, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியான்ற மாதிரி பேரண்ட்ஸே அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. சோ வீட்டுக்கு வந்தவங்க கலகலப்பா அவங்க கிட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதை இன்டைரக்டா வெளிப்படுத்துறாங்க. டைரக்டா வந்து லவ் பண்றேன்னு சொல்லாம இன்டைரக்டா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்குமே பிடிச்சிருக்குல, இவருமே உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவருமே பிடிச்சிருக்குன்றத அவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சிம்ரன் என்ன பண்றாங்கன்னா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட இதுக்கேத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு கபீரை பிடிச்சிருக்கு, நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா நான் கபீரையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது அப்பாவுமே வந்து ஷாக் ஆகுறாரு. ஓ அப்ப 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் கபீர் சரியான மாப்பிள்ளை நினைக்கிறாரு. ஏன்னா வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு உதவி பண்ணியிருக்கான், நல்லவன் தான். இதை தாண்டி காசு தரணும் போது கூட இல்ல எனக்கு வேணான்ற மாதிரி மறுத்திருக்கான். இதுக்கு மேல ஒரு நல்லவன் எப்படி கிடைப்பான், பொண்ணுக்குமே பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணி வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கபீர் ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக வராரு. 2 ஃபேமிலியும் கலந்து பேசுறதுல 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. சோ இப்ப கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணி கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ்றாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்கே சிம்ரன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் என லைஃப்ல வரணும், அப்பதான் கல்யாணம்ன்ற பேச்செல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்துடுறாரு. இப்ப அவரை வந்து மனதார திருமணம் செஞ்சிடறாங்க. அவர் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.